ஹாய் கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் எப்படி பொங்கல் செலிப்ரேஷன் பண்ணோம் அப்படின்றத ஃபுல்லாக அப்லோட் பண்ணியிருக்கேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் போட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, கோலம் தான் போட்டேன். எத்தனை மணிக்குன்னா காலையில் ஒரு 4:30க்கெலாம் எந்திரிச்சாச்சு. அதுக்கப்புறம் வாசல்லாம் பெருக்கி கரெக்டாக கோலம் போட ஸ்டார்ட் பண்ணுறப்போ டைம் வந்துட்டு 5 o'clock. ஆனால் அதே கோலத்தை கடைசியாக ஃபினிஷ் பண்ணுறப்போ டைம் பார்த்தீங்க அப்படின்னா 7:30 ஆயிடுச்சு. சரி, ஓகே, கோலம் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா போய் குளிச்சுட்டு நான் ரெடி ஆகிட்டு வந்தேன். அதுக்குள்ளேயும் மாமா வந்துட்டு பொங்கல் பானை வைக்கிறதுக்கு எல்லாம் அடுப்பு எல்லாம் செட் பண்ணி வச்சுருந்தாங்க. நானும் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு வந்துட்டு அந்த விளக்கு எடுத்து வைக்கிறது, அப்புறம் அந்த இலையில வந்துட்டு காய்கறி அரிசி எல்லாமே எடுத்து வச்சாச்சு. எடுத்து வச்சுட்டு விளக்கும் கொளுத்தி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்த கேப்பில் பாப்பாவை பார்த்திங்கன்னா அவளும் ஒரு கோலப்பொடி எடுத்துக்கிட்டு ஒரு கலர் மாவு எடுத்துக்கிட்டு நானும் கோலம் போட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா எடுத்து விளையாண்டுட்டு இருந்தா. அதுக்கப்புறம் நானும் மாமாவும் சேர்ந்து அடுப்பு பற்ற வச்சு பொங்கல் பானைக்கு பொங்கல் வைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். கரெக்டாக பொங்கல் வைக்கிற அந்த டைமில் வந்துட்டு பாப்பாவை தூங்க வச்சாச்சு. அவள் தூங்கிட்டான். கவின் வந்துட்டு நானும் வைப்பேன், நானும் பொங்கல் வைக்க வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பொங்கல் வைக்க வந்துட்டான். சரி, ஓகே, 3 பேரும் சேர்ந்து அடுப்பில் பற்ற வச்சு பால் பொங்குறதுக்காக எல்லாம் பண்ணிகிட்ருந்தோம். கவின் பொங்கல் வைக்கிறதுல ரொம்ப ஆர்வமாக இருந்தான். ஃபுல்லாக பொங்கல் வைக்கிற வரைக்கும் அவன் வந்துட்டு பக்கத்துலேயே தான் இருந்தான். அந்த டைமில் பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்துட்டு வீட்டு முன்னாடி வந்து ஒரு மாடு வந்துச்சு. கவினை வந்துட்டு அதுக்கு பனானா கொடுக்க சொன்னாங்க அவங்க டாடி. அவனும் ஓகேன்னு சொல்லிவிட்டு மாட்டுக்கு வந்துட்டு ஒரு பனானா கொடுத்தான். பசுமாட்டுக்கு பனானா கொடுக்குற ஒரு ஆர்வத்தில் இங்கே வந்துட்டு பானையில் வந்துட்டு பால் பொங்கின வீடியோவை வந்து மாமா எடுக்க மிஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த பால் பொங்கி வர வீடியோ மட்டும் இருக்காது. அப்புறம் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருந்த அரிசி எல்லாமே நம்ம பொங்கல் பானையில் போட்டாச்சு. அப்புறம் தான் பொங்கல் ரெடியாக ஆரம்பிச்சிச்சு. நாங்கள் 2 பேர் மட்டும்தான் வந்துட்டு எல்லாமே செஞ்சோம். இங்கே தனியாக இருக்கிறதுனால நாங்களே தான் பார்த்தோம். ஊரில் இருந்திருந்தோம் அப்படின்னா மாமியார் வந்துட்டு நமக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. பட் இப்போ இங்கே நாங்கள் தனியாக இருக்கிறதுனால நாங்கள் 2 பேரும் தான் பொங்கல் வச்சோம். மாமா வந்துட்டு எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. மொத்தத்தில் எனக்கு பொங்கல் வைக்கவே தெரியாது. அவங்க தான் ஒன்று ஒன்றா சொல்லி கொடுத்து பொங்கல் வச்சுட்டு இருந்தோம். இந்த பொங்கல் வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக போச்சு எனக்கு. இதுக்கு முன்னாடி ஒரு வருஷம் வந்துட்டு நாங்கள் இதே வீட்டில் வெளியில் வச்சு பொங்கல் விட்டோம். அதுக்கு அடுத்த 2023 இதே மாதிரி வெளியில் வச்சு பொங்கல் விட்டோம். அப்புறம் 24 பாப்பா டெலிவரிக்காக ஊருக்கு போயாச்சு. அதுக்கப்புறமா இது செகண்ட் டைம் நாங்கள் இந்த வீட்டில் வெளியில் வச்சு பொங்கல் வைக்கிறது. அப்புறம் பார்த்திங்கன்னா பாப்பா எந்திரிச்சிட்டா. அவ்வளோதான், பாப்பாவோட தூக்கம்லாம் கொஞ்சம் நேரம்தான். பாப்பா எந்திரிச்சோடனே விளையாட ஆரம்பிச்சிட்டா. நாங்களும் பொங்கல் வச்சு ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலாக பொங்கல் எல்லாம் செஞ்சுட்டு சாமிக்கிட்ட வச்சு எல்லாத்தையும் சாமிக்கு படைச்சி சாமி கும்பிட்டாச்சு.
பொங்கல் வந்து ரொம்ப சிறப்பாக கொண்டாடியாச்சு நாங்கள். நீங்கள் எப்படி கொண்டாடினீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா பொங்கல் முடிச்சுட்டு மத்தியானம் சமையல் அந்த சாமி கும்பிட்ருப்போம்ல அந்த காய்கறி எல்லாமே வச்சுட்டு மத்தியானம் லஞ்ச் செஞ்சு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு ஈவினிங் போல் எங்கே போனோன்னா கோவிலுக்கு போனோம். இங்கே பக்கத்தில் ஒரு குருவாயூரப்பன் டெம்பிள் இருந்துச்சு. ஸோ அந்த டெம்பிளுக்கு போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பி போய்கிட்டோம். அங்கே போனீங்கன்னா பாப்பாவோட சேட்டை தாங்க முடியல. தூக்கிட்டே வர விட மாட்டேங்க, கீழே இறக்கி விட்டுரு, நானே நடந்து வர்றேன் அப்படின்ற மாதிரி இடுப்பில் இருக்கவே இல்லை, இறங்கிட்டான். சரி ஓகே இறக்கி விட்டாச்சு. தம்பி பாப்பா 2 பேருமே அங்கே கொஞ்சம் சுற்றி விளையாண்டுட்டு இருந்தாங்க. கோவில் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதான் நாங்கள் ஃபஸ்ட் டைம் போயிருக்கோம் அந்த கோயிலுக்கு. அப்போ பார்த்துட்டு ஒருத்தங்க வந்துட்டு எங்களை ஃபோட்டோ எடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஃபேமிலியும் ஃபோட்டோ எடுங்கன்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுக்க சொன்னாங்க. என் ஹஸ்பண்டும் ஃபோட்டோ எடுத்து கொடுத்தாங்க. அவங்களும் ரொம்ப சூப்பராக எடுத்துருக்கீங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் வந்துட்டு எங்களையும் அவங்க ஒரு ஃபோட்டோ எடுக்க சொன்னால் எங்களுடைய ஃபோனில் அவங்களும் எடுத்து கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோயில் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நீட்டாக இருந்துச்சு. பாப்பா தம்பி 2 பேருமே ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு வந்தாங்க. கோவில் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப அமைதியாக இருந்துச்சு. டைம் வந்துன்னா ஈவினிங் டைம் தான் நாங்கள் போனதுனால 5 o'clock ஓப்பன் பண்ணாங்க. 5 o'clockலேருந்து 8 o'clock வரைக்கும் இருக்குமா. நாங்கள் கரெக்டாக ஒரு 4:30 போல் அங்கே போயிருந்தோம். ஸோ கொஞ்சம் நேரம் அங்கே விளையாண்டுட்டு அதுக்கப்புறமா கரெக்டாக ஒரு 5 o'clock வந்துட்டு சாமி நடெல்லாம் திறந்து பூஜை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. ஏன்னா நாங்கள் ஒரு 5 o'clock சீக்கிரமாகவே உள்ளே போயிட்டோம்ல, அதனால வந்துட்டு ரொம்ப ரஷ்ஷாலாம் இல்லை. அதுக்கப்புறமா உள்ளே போய் சாமி கும்பிட்டு வந்தாச்சு. அங்கே சுற்றி பார்த்திங்கன்னா அம்மன் சாமி, அப்புறம் வந்துட்டு சாய்பாபா சாமி, ஐயப்பன் சாமி எல்லாமே வச்சுருந்தாங்க. இந்த நவகிரகம் வச்சுருந்தாங்க. பாப்பா அழகாக தொட்டு தொட்டு ஒவ்வொரு சாமியுமே கும்பிட்டுட்டு வந்தா. ஃபைனலாக நாங்கள் ஃபேமிலியாக ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு கோவிலேருந்து கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் வீட்டுக்கு எத்தனை மணிக்கு வந்தோம்னு பார்த்தீங்கன்னா 7 o'clock வந்தோம். எங்களுக்கு இன்றைக்கி டே இப்படி தான் போச்சு. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் போட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நண்பர்களே. பாய்.